இன்னைக்கு வந்து மெயினாக வந்து நான் என்னோடய சேவிங்ஸ் என்னென்ன பண்ணுறேன், எப்படி நான் என்னோடய மந்த்லி பிளானிங் பண்ணுறேன், அதே மாதிரி ஃப்யூச்சர் பிளானிங் எப்படி பண்ணுறேங்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து எனி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணல. நான் வந்து எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ நான் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் அவங்க சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, 3 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க, இல்லை 6 மந்த்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கோங்க. பட் அப்போ 6 மந்த்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஜாப் லாஸ் வந்துச்சு அப்படின்னா 6 மந்த்ஸ் இல்லை 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஜாப் கிடைக்குதுன்னா அப்போ 8 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறது? ஸோ இது வந்து ஒரு டேட் அப்படின்னு நம்ம வந்து ரிகார்டே பண்ண முடியாது, முதல் விஷயம். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜாபில் இருக்கும், மார்க்கெட்டே ஃபுல்லாக டவுன், ஒரு 10 இயர்ஸ் டவுனாக போச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஆடாக் ஜாப்ஸ் தான் எடுப்போம். நம்ம வந்து இப்போ ஐடியே டவுன் ஆச்சு, ஐடியில் நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆடாக் ஜாப்ஸ் தான் எடுப்போம். என்ன வீட்டு பக்கத்தில் என்ன ஏதான ஒரு டீச்சர் வேலை இருக்குன்னா டீச்சர் வேலை எடுப்பேன், ப்ரொஃபஸர் வேலை இருக்கோ அதை நம்ம பண்ணுவோம். இல்லையா ஒரு சேல்ஸ் பர்சன் வேலைன்னா அது கூட நம்ம பண்ணும்படியாக நிலைமை வர சான்ஸ் இருக்குது. நம்ம அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இன்கம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10% கூட இல்லை, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 50% 60% டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ 60% டவுன் ஆக நம்மளுக்கு சான்ஸ் இருக்குன்னா அப்போ நம்ம அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஐடியலாக வந்து இந்த இது எப்போ யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்குங்கிறச்சு நீங்கள் பிளானிங் பண்ணிட்டீங்கன்னா வராத இருக்கிறச்சு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு வியூ, என்னோடய வியூ. நான் இது எப்படி பண்ணியிருக்கேங்கிறது, ஏன்னா எனக்கும் ஜாப் லாஸ் நடந்திருக்கு. நானும் ஐடியில் தான் இருந்திருக்கேன். டவுன் ஆகர்ச்சி 2008 வந்து எனக்கும் ஜாப் லாஸ் ஆகிருக்கு. நான் ஒரு 3 to 4 months வந்து ஜாப் இல்லாமல் தான் நான் வேறு கம்பெனி மாறினேன். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் ஆகர்ச்சி ஆல்மோஸ்ட் 6 months வந்து நான் செபாட்டிக்கலே எடுக்கும்படியாக இருந்தது. டெலிவரிக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தை வந்து ஒரு 1.5 years இருக்கிறச்சு செபாட்டிக்கலே எடுக்கும்படியாக இருந்தது. எனக்கு வந்து செபாட்டிக்கல்னால் 6 months அப்படின்னு நான் நினச்சேன் எடுக்கலான்னு. பட் 1 year பிரேக்கே நான் எடுக்கும்படியாக ஆயிடுது. அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் எடுக்கும்படியாக இருந்தது, சில சூழ்நிலை வீட்டில் இருந்து பார்த்துக்கும்படியாக இருந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா டுவல் இன்கம் இருக்கும். டுவல் இன்கம் இல்லை, ஒருத்தர் வந்து இப்போ வீட்டில் ஜாப் லாஸில் இருக்காங்கன்னா ஒரு வியூ வந்து கிளியராக வச்சுக்கோங்க. எனி ஜாப் அது கிடைக்கிறது ஒரு 3 months 6 months வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை நான் சொல்கிறேன். நான் முன்னாடி இருக்கிறது பாஸ்ட் பற்றியே சொல்லலை, இப்போ என்ன வரப்போகிறதோ அந்த சூழ்நிலை சொல்கிறேன். ஐடி அண்ட் அதர் செக்டர்ஸில் இருக்கிறது வந்து அஃபெக்ட் ஆக போகிறது எப்படின்னா, நம்ம என்ன ஜாப் வந்து பக்கத்தில் கிடைக்கிறதோ அந்த ஜாப்க்கு வந்து போகிற மைண்ட் செட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அது வந்து கிளியராக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஜாப் தான் பண்ணணும், அந்த ஜாப் தான் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ பார்க்குறேன் நான். அவங்க வந்து எனக்கு ஏற்ற ஜாப் இல்லைன்னா வீட்லேயே உட்கார ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து அந்த மைண்ட் செட் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து மோல்ட் பண்ணிவிடுங்க. எந்த ஜாபாக இருந்தாலும் போக ரெடியாக இருக்கணும். ஒன் இயர் வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம், இல்லை 1.5 years சான்ஸ் கொடுக்கலாம். அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டோ இல்லை அவங்க பிஎஸ்சி ஆர் என்ன பண்ணுறாங்களோ அது முடிச்சுட்டு ஒரு 1 year வேணால் சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு கோர்சஸ் வேணால் ஜாயின் பண்ண சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். பட் சப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அது வீட்லேயே உட்கார ஒரு ஆட்டிடியூட் வந்து பசங்களுக்கு வந்ததுன்னா அது அப்படியே கண்டினியூ தான் ஆகுது. இது வந்து நான் ஜென் ஜி வந்து இதர் இந்த வேல இருக்காங்க, இல்லை அப்படி இருக்காங்க. தட் இஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. நேற்று கூட வந்து எங்கள் வீட்டில் வந்து மெய்டு ஒருத்தவங்க வேலை பண்ணுறாங்க. அவங்க பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க தான். அவங்க மெய்டாக இருக்காங்க, பட் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ் கேர்ளாக வேலை பண்ணியிருக்காங்க. பையனை வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா படிக்க வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் பையன் வந்து 3 வருஷமாக வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் படித்து முடிச்சுட்டான், அவனுக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஜாப் கிடைக்கலன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த மைண்ட் செட் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மைண்ட் செட்டையும் மாற்றிக்கணும். இவ்வளோ நாள் லட்சக்கணக்கில் நம்ம சம்பாரித்தோம், இதுக்கப்புறம் இருக்கிற ஜாபில் அது கிடைக்கலையா, அதனால ஜாப் போகாமல் வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ட்ரை டு பி ஆக்டிவ். எந்த ஜாப் கிடைக்கிறதோ அதை வந்து எடுத்துக்க பாருங்கள். இது ரொம்ப லாங்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் மெயின் என்ன நான் சொல்ல வரேங்கிற டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். என்னோடய சேவிங்ஸ், எக்ஸ்பென்சஸ், அதே மாதிரி இன்கம் என்ன இருக்குது. என்னோடய இன்கம் கிடையாது, ஒரு ரஃபாக ஒரு கிராஃப் வந்து ஜென்ரலாக வந்து என்ன நம்ம பண்ண முடியுங்கிறது நான் போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். போன வீடியோலேயே நான் கேஷ் ஃப்ளோ இன்கம்மை பற்றி சொன்னேன். இதில் வந்து 2 அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னு நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அசெட்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து உங்களுக்கு பாண்டு, அதுக்கப்புறம் உங்களோட லேண்டு, அப்புறம் அக்ரி லேண்டாக இருந்தால் அதுலேருந்து ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா அதனோட இன்கம்.
உங்களோட சேலரி அண்ட் பிஸ்னஸ் இன்கம். அதே மாதிரி லயபிலிட்டினா மாத பில்லு எவ்வளோ ஆகுது உங்களுக்கு, ஃபோன் பில், அதுக்கப்புறம் உங்கள் க்ராசரிஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஹவுஸ் ரெண்ட்டு நீங்கள் கொடுக்கறது தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை ஊரில் எங்கேயாவது வீடு வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்கு ரெண்ட்டு வரலாம். ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கிறச்ச நீங்கள் ஒன்று ரெண்ட்டு பே பண்ணியிருப்பீங்க. எல்லாமே தனித்தனியாக ஜாட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஜாட் பண்ணிக்கிறதுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம பார்ப்போம். ஸோ இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி வச்சுருக்கேன். நான் ஃபுல் டீட்டெயில் எழுதலை, ஓரளவுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இது என்னோடய வியூங்கிறது தெரிய வைக்கிறதுக்காக இது வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் பில் 400 ரூபா. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அது என்னங்கிறது, எவ்வளோ மொபைல் பில்லோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. க்ராசரிஸ் நீங்கள் எவ்வளோ ரெண்ட் கொடுக்குறீங்க, ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல் வேன், பெட்ரோல், இபி. எங்கள் வீட்டிலலாம் இபி வந்து ஆனால் 7,000 கிட்ட வருது. ஆடாக் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000 ரூபான்னு போட்டுக்கோங்க. ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆடாக் எக்ஸ்பென்சஸ் இது வந்து 10,000 நான் போட்டிருக்கேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 சில சமயம் ஜாஸ்தியே கூட ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, இல்லை டெலிவிஷன் வாங்குறீங்க, இல்லை ரெஃப்ரிஜரேட்டர் வந்து கெட்டு போயிடுச்சு அது வாங்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். இது 10,000ங்கிறது ரொம்ப பேஸ் மினிமம். எல்லாமே மினிமம் தான் போட்டிருக்கேன். மொபைல் பில்லே பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் யார் வீட்டிலும் வராது. 4 பேர் இருக்கோன்னா 4 பேருக்கும் மொபைல் இருக்கும். 1,600 ரூபா கிட்ட மொபைல் வரும். மில்க் அண்ட் க்ராசரிஸ் 15,000 நான் போட்டிருக்கேன். ஐடியலாக பார்த்தீங்கன்னா நிறையவே வரும், 20 தாண்டிடும். அதே மாதிரி வெளியில் என்னைக்காவது ஹோட்டல் அந்த மாதிரி போகணுன்னா அது இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ரெண்ட் வந்து 25,000 ரொம்ப மினிமம் வச்சுருக்கேன். சிட்டியில் ரெண்ட் 25,000 கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்கூல் ஃபீஸ் வந்து 10,000. இது வந்து மந்த்லி வச்சுருக்கேன் நான், மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸ்கூல் வேன் வந்து 3,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 2 பசங்க இருந்தால் அதுக்கு அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்ரோல் அண்ட் இபி. ஸோ இபி வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாகவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10,000 ரூபாய்க்கு மேலேயே வந்துடுதுங்க. அது வந்து 7,000 நான் போட்டிருக்கேன். பட் இருக்கிற இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஜாஸ்தி தான் ஆகும். நான் சொல்கிறது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 7,000 ருபீஸ் வந்து சம்மரில் ஆகிடுங்கிற மாதிரி பிளான் போட்டு இதில் போட்டிருக்கேன் நான். இதெல்லாம் ஃபியூ டீட்டெயில்ஸ் தான், நான் ஃபுல்லாக நான் போடலை. எல்லா எக்ஸ்பென்ஸ் அண்ட் எல்லா இன்கமும் நான் போடலை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லயபிலிட்டிஸ். ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற வீடு வந்து லயபிலிட்டி தான், அதை அசட்டில் கால்குலேட்டே பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் வாங்குகிற வீடு வந்து பெரிய வீடாக இருக்கணும்னு நம்ம முதல்ல வாங்கிடுறோம். ஆனால் வாங்கினா அது வந்து ஒரு லயபிலிட்டியாக தான் போகிறது. உங்களுக்கு இஎம்ஐ வந்து காலத்துக்கு நீங்கள் பே பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்னோடய முதல் வீடு என்ன வாங்கினேங்கிறது அடுத்த நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு அந்த டீட்டெயிலோடு நான் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே போடுறேன். பட் இப்போதைக்கு வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டு ஆர் நம்மளோட சேவிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ. அசெட் வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லேண்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து கேஷ் ஃப்ளோ இன்கம் மட்டும் தனியாக போட்டிருக்கேன். அந்த அசட்லேயே பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் சில மியூச்சுவல் ஃபண்டில் வேணால் உங்களுக்கு வந்து க்ரோத் மியூச்சுவல் ஃபண்டுனா அது பாட்டிக்கு ஆட் ஆகிட்டே போகுமே தவிர அதில் வந்து டெவிடெண்ட் உங்களுக்கு வராது. டெவிடெண்டுன்னு தனியாக போட்டிருக்கேன் நான் கீழே. ஸோ இப்போ டெவிடெண்ட் வந்து நான் போடலை, இல்லை என்ன அமௌண்ட்டுன்னு நான் போடலை. நான் வந்து ஒரு ஆடாக்காக வந்து ப்ராப்பர்ட்டி ரெண்டல், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிறது வந்து 25,000 நீங்கள் இருக்கிற ரெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸில் போட்டிருப்பேன் ரெண்ட்டு 25,000. கேஷ் ஃப்ளோ இன்கம் மந்த்லி இன்கமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 15,000 போட்டிருப்பேன். நீங்கள் எங்கேயாவது ஊரில் எங்கேயாவது வாங்கி வச்சுருக்கீங்க, அங்கே வந்து உங்களோட வீடு வந்து ரெண்டலுக்கு நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா 15,000. ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அது. டெவிடெண்ட், சேலரி இன்கம் 1.5 lakhsனு வச்சுக்கோங்க. பாண்டு வந்து 10,000 ரூபாய் நீங்கள் மாதம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மந்த்லி இன்கம் வந்து 1.75. இது வந்து நீங்கள் கிளியராக ரெண்டும் ஜாட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வருது. இன்னொரு விஷயம், இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் போடுறது நீங்கள் அதை வச்சுக்கோங்க. அது வந்து ஏதோ ஒரு மணி வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. பட் அது என்னை பொறுத்தவரையில் அந்த 6 months 3 monthsங்கிற கான்செப்டே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையிலும். என்னை பொறுத்தவரையில் வெரி வெரி கிளியர். இங்கே வந்து இந்த பர்டிகுலர் லயபிலிட்டிஸ்னு இருக்குல்ல இந்த செக்ஷனில். இப்போ மொபைல் பில் அப்படின்னு இருக்குன்னா 400 ரூபாய் நீங்கள் மாதம் கொடுக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 400 ரூபாய்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சு மாதம் அதுலேருந்து கட்டுற மாதிரி பார்ப்பேன். இது நான் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சரிஸ்டிக் வியூ. எல்லாராலையும் இமீடியட்டாக எல்லாமே வந்து வட்டியால் எடுத்து பே பண்ண முடியாது 100%. அதுக்கு தான் இன்கமும் இருக்குது நம்மளுக்கு. பட் ஒரு இன்கம் வந்து ஒரு பெரிய மேஜர் இன்கம் உங்களுக்கு போனஸ் வருது இல்லை எதான வருதுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மைண்டில் என்ன தோணணும்னா அந்த போனஸில் வந்து இந்த பர்டிகுலர் லயபிலிட்டிஸில் எது வந்து ஈஸியாக வந்து மந்த்லி என்னால் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ்
ஸ்கூல் ஃபீஸ் 10,000 ரூபாய் மாதம் வருது, உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்லை 15 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 லட்சம் ரூபாய் நீங்கள் எடுத்து ஒரு பாண்டில் போடுறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 10,000 வந்துடும். அந்த 10,000 இந்த ஸ்கூல் ஃபீஸ் கேன் பி ஹேண்டில்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீஸ், ஸ்கூல் வேன். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்கூல் ஃபீஸ் அண்ட் ஸ்கூல் வேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கு ஓட போகிறது இல்லை, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்க போகிறது இல்லை. பட் இப்போதைக்கு வந்து இது நீங்கள் பண்ணிங்கன்னா இது என்னை பொறுத்தவரையிலும் இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இதில் வந்து இன்ஃப்ளேஷன் நான் வந்து ரிகார்டே பண்ணலைங்க. இதில் இன்ஃப்ளேஷன் வரும் எல்லாமே ஓகே. பட் இப்போ இருக்கிற அட் தி சேம் டைம் இன்ஃப்ளேஷனும் ஏன் ரிகார்ட் பண்ணலன்னா மந்த்லி இன்கமும் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால இது வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போது உங்களுக்கு வந்து சம்பளம் வருதா, அந்த சம்பளத்தில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அந்த சேவிங்ஸில் ஏதான ஒரு ஐட்டம் க்ராஸ் பண்ண முடியுதான் பாருங்கள். சின்ன ஐட்டம்லேருந்து எடுத்து பெரிய ஐட்டம், ஸ்கூல் வேன் ஒரு ஸ்கூல் ஃபீஸை வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியலனா கூட மொபைல் பில், அது சின்ன விஷயம். இந்த மாதம் வந்து என்னால் வெறும் 1 லட்சம் ரூபா தான் சேவ் பண்ண முடியாதுன்னா அந்த 1 லட்சம் ரூபா ஒரு 1,20,000 எடுத்து நீங்கள் ஃபிக்ஸடில் போட்டுட்டு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து மொபைல் பில் வரைக்கும் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அந்த 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 உங்களுக்கு அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸில் அது கிராஸ் ஆகிடுது. சேம் திங் ஹோல்ஸ் குட் ஃபார் மில்க் அண்ட் கிராசரிஸ், ரெண்ட் எல்லாமே. இன்னொரு விஷயம், பெரிய அமௌண்ட்டாக ரெண்ட்டுக்கு போகிறது வந்து தட்ஸ் நாட் அட்வைசபிள். நிறைய பேர் நான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடு நல்லா பாஷாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. அதில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் வந்து எல்லாமே அப் டு டேட்டாக வந்து எடுத்து வைக்கிறாங்களே, அது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பென்ஸை கட் பண்ணி அதை எடுத்து ஒரு ஃபிக்ஸட்லேயோ இல்லை பாண்டுலேயோ போட்டால் அந்த வட்டியில் எடுத்து பண்ண முடியறதான்னு பாருங்கள். அது பண்ண முடியலன்னா அந்த பொருளே வாங்காதீங்க என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா ஒரு திங்கிங், நம்மளோட திங்கிங் ப்ராசஸில் தான் நம்ம பணமே பண்ணுறோம். நம்ம கையில் வந்து ஒரு 20,000 இருக்குது, அந்த 20,000 ரூபாயில் இந்த ஒரு ஃபர்னிச்சரோ இல்லை இந்த ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ வாங்கினா என்ன அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு தோணுறதுல, அந்த 20 எடுத்து மந்த்லி எவ்வளோ வருங்கிறது மட்டும் கால்குலேட் பண்ணுங்கள். 20 எடுத்து நீங்கள் ஒரு பேங்க்கில் போட்டிங்கன்னா அதில் மந்த்லி இன்கம் எவ்வளோ வருது, இல்லை எம்ஐஎஸ்லேயே கூட போடுங்க. எம்ஐஎஸில் போட்டால் உங்களுக்கு வந்து அது 8%, 7.5% உங்களுக்கு கிடைக்கிறது. அது மந்த்லியே உங்களுக்கு வரும். அந்த 7.5% வந்ததுன்னா அதில் வந்து எது கவர் பண்ண முடியும், அப்போ மந்த்லி எதை நம்ம க்ளோஸ் பண்ண முடியுங்கிறது மெயின் டார்கெட் அதுதான் இருக்கணும். இந்த டார்கெட் 1 by 1 நீங்கள் ரீச் பண்ணி வந்தாலே உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டுங்கிற கான்செப்டே தேவை இருக்காது. யாருக்கும் ஜாப் இப்போ கிடைச்ச உடனே போயிட போகிறது இல்லை. எல்லாருக்குமே ஒரு 2-3 வருஷம் எப்படி இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு வியூகத்தில் தான். இப்போவே ஏஐ வந்து நாளைக்கே யாருக்கும் ஜாப் போக போகிறது இல்லை. பட் ஒவ்வொரு பணமும் இப்போ கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற வார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேவிங்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா மைண்ட் செட் நம்மளுக்கு என்ன தோணும், 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது போகிறோம். அந்த ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்லாம் சொல்கிற மாதிரி 6 மாதம் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது நம்ம ஃப்ரீயாக உட்காந்துக்கலான்னா இல்லை, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த எல்லாமே உங்களுக்கு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன் இல்லையா லைபிலிட்டியில், உங்களுக்கு உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸில் என்னென்ன புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றா கட் பண்ணின்னு வாங்க. ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை பாண்ட்லேயோ போட்டு, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் எனி ஷேர்ஸ். இப்போ ஒரு ஷேர் ஐடிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டெவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த டெவிடெண்டில் இது க்ளோஸ் ஆகுதா, அது நான் வந்து என் கையை விட்டு நான் கொடுக்காம நான் பண்ண முடியறதா. இதே நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னு மட்டும் சொல்ல, கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹேண்டில் ஆகாது. இந்த செலவையே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதான ஸ்டாக்கில் போட்டு அதில் வரும் இல்லையா டெவிடெண்ட், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எவ்வளோ டெவிடெண்ட் வரும்னு. அந்த டெவிடெண்டுக்கும் ஒவ்வொரு ஐட்டம், இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ஐட்டமும் க்ளோஸ் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி பண்ணாதான் இது வந்து லைஃப் லாங் செக்யூரிட்டி நம்மளுக்கு. இந்த ஒரு விஷயமும் எனக்கு மெயினாக வந்து மைண்ட் செட் வந்து நான் ஃப்ரீயாக யோசிக்கணும், நான் எந்த பிஸ்னஸில் வேணால் இறங்கணும், இல்லை எனக்கு வந்து வேலையே இல்லைனாலும் நான் மேனேஜ் பண்ண முடியும்னா இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் இஸ் செட்டில்டு. அதுக்கப்புறம் வேலை இருக்குது வேலை இல்லை வில் நாட் மேட்டர். ஸோ அந்த மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா டெவிடெண்ட் அண்ட் சேலரி ஆர் பிஸ்னஸ் இன்கம்னு கீழே போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஸ்னஸும் இருக்கலாம், நீங்கள் சேலரி வாங்கிட்டு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து பிளான் பண்ணிக்கோங்க, இந்த பிஸ்னஸ் இன்கம் வந்து எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா ஆர் 2 லட்சம் ரூபா வருது, ஆர் சேலரி எனக்கு 2 லட்சம் ரூபா வருது.
₹2 லட்சம் வருதுன்னா என்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 72,000 தான். மேலே பார்த்தீங்கன்னா 72,000 மந்த்லி எக்ஸ்பென்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 72,000 அப்படின்னா நான் வந்து பேலன்ஸ் வந்து 1,20,000 கிட்ட வந்து எனக்கு சேவ் ஆகும். ஒரு 1 lakh கிட்ட சேவ் ஆகுது. அந்த 1 lakh வந்து எதை நான் கட் பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயம் ஒவ்வொரு மாதமும் நான் கட் பண்ணிக்கலாம். அந்த 1 lakh எடுத்து நான் ஃபிக்ஸடில் போட்டு முதல் நாள் வந்து மொபைல் பில் வந்து எந்த க்ளோஸ் ஆகிடுறது. அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் மந்தோட 1 lakh எக்ஸஸ் எடுத்து மில்க் அண்ட் க்ராசரி க்ளோஸ் ஆகுதா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். பண்ணி முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 years ஆர் 4 years எண்டில் எனக்கு இது டோட்டலாக இந்த ஃபுல் அமௌண்ட் எனக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 5 years தான் ஆச்சு. நான் என்னோடய ஜாப் ஆரம்பித்து 5 வருஷத்துக்குள்ளே இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஃப்ரூகல் லிவிங்னால தான். எல்லாம் என்னோடய வீட்டில் என் கூட வேலை பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வீடு தான் வாங்கினாங்க. நான் வாங்கறச்சே கூட அவங்க கிண்டலும் பண்ணாங்க, என்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் போய் வாங்கியிருக்கியே, சென்னையில் பாம்பேயில் இருக்கிறதா நினைப்பா, சென்னையில் போய் வந்து 400 square feet ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அதுவும் எங்கேயோ அவுட்ஸ்கர்ட்ஸில் போய் வாங்கியிருக்கேன்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து டோட்டல் அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 11.5 lakhs தான் நான் அதுக்கு செலவு பண்ணேன். அப்போது நான் சொல்கிறது வந்து 2005. உங்களுக்கு அந்த வீடியோ, அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதில் எவ்வளோ ரெண்ட் வந்ததுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அதே பண்ண முடியும்னா அது பண்ண முடியாது. இப்போ அந்த இடத்துல நான் திரும்பி வீடு வாங்கி அதை ரெண்டல் கூட்டேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்மியாக தான் வரும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சு தான் நீங்கள் ஓரளவுக்கு வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எப்போ வந்து ஒரு வீடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும் அதனோட ரேட் வந்து ரொம்ப பீக்கில் போகுதுனாலே ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். இது நான் இவ்வளோ கொடுக்கணுமா, எப்போவுமே இஎம்ஐ கிடைக்கிறதுங்கிறதுனால பெரிய விஷயமா நம்ம வாங்கிடுறோம். மந்த்லி தானே நம்ம கொடுக்கணும். நீங்கள் எப்படி இஎம்ஐயை யோசிக்கிறீங்களோ உங்களுக்கு வர வட்டி வந்து இது அதுவும் ஒரு இஎம்ஐ தான். உங்களுக்கு கிடைக்க போகிற இஎம்ஐ, அந்த கிடைக்க போகிற இஎம்ஐ வந்து நீங்கள் எதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறத பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் இன்னும் நிறைய சேவ் பண்ணலாம். இந்த விஷயமே நான் எதுக்கு எனக்கு தோணுச்சு சொல்லணும்னா, லாஸ்ட் வீடியோலலாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்டுன்னு கோல்டில் போடுறீங்க, தப்பே கிடையாது. அந்த கோல்டு வாங்கிறது கூட நீங்கள் ஒரு அமௌண்ட் எடுத்து பாண்டுலேயோ இதுலேயோ போட்டு ஒரு சேஃப் அசட்டில் போட்டு மந்த்லி அதுலேருந்து வரும்ல, அதுலேருந்து இதில் கோல்டு வாங்கணும்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதே பார்த்திங்கன்னா லாங் வீடியோவாக போயிடுது. நான் வந்து தனித்தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கால்குலேட் பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். பட் அது பண்ணால் இன்னும் கூட லாங் ஆகிடும். இந்த மெயின் பர்பஸ் இதுக்கு எதுக்கு அப்படின்னா, இன்கம் அண்ட் லயபிலிட்டி அண்ட் இன்கம் அசட் வந்து நான் தனித்தனியாக நான் போட்டு காமிச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். பட் இது உங்களோட இன்கம் அண்ட் உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து தனியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பென்ஸையும் ஷ்ரிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நானே வந்து எப்படி என்னோட ஈச் மந்த் வந்து என்னோடய எக்ஸ்பென்ஸை எப்படி கம்மி பண்ணலாங்கிறதா நான் பார்ப்பேன். அது பண்ணுறதுக்கு மெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணுவேன். எண்ட் ஆஃப் தி மந்த் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக வந்து எடுத்து எங்கே எக்ஸஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் கவர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன வீடு வாங்கினேன், அந்த வீடு வாங்கி என்ன எக்ஸ்பென்ஸ் கவர் ஆச்சுங்கிறதும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்.